வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி பார்ப்போமா? ஒரு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எதுனாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பாசி பயிறு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அதாவது குழம்பு கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி, மணிப்பருப்பு, அதாவது அந்த உளுந்து, தொலி இல்லாத உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1/4 கப்பு போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு கிரைண்டரில் நல்லா ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருங்க. 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அது கூடயே கொஞ்சம் காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி உடனே நீங்கள் அதை சுடலாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைகள் பயிர் வகைகள்லாம் சேர்க்காமல் இருந்தாங்கன்னா இப்படி தோசை சுட்டு கொடுக்கலாம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் நறுக்கி போட்டு தாளித்து கொட்டி சுடலாம். வெறுமனை அப்படியே ப்ளெயினாகவும் நீங்கள் சுடலாம். சூப்பராக இருக்கும். நான் இங்கே பாருங்கள், சுட்டி காவியாளுக்கு இந்த தோசை சுட்டு பழைய புளிக்குழம்பு இருந்துச்சு. ஏற்கனவே தட்டைப்பயிர் புளிக்குழம்பு, அதாவது காராமணி புளிக்குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். அந்த புளிக்குழம்பு மீதம் இருந்தது, அதை வச்சு கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தோசைகளுக்கு பழைய புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது கட்டியாக நல்லா சூடு பண்ணி கட்டியாக வச்சு இந்த தோசை கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். சுட்டி காவியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.